திமுக வந்து ஆளுகிற அதிகார மையத்தில் இருப்பது மட்டுமல்ல, அடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்கிறது. திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு சிதறடிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது. அது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய வசம் இருந்தது ஒரு காலகட்டங்கள்ல. இன்றைக்கு அப்படியா? திமுக எதிர்ப்பைத்தான் தங்களுடைய முழுநேர வேலையாக பாஜக செய்கிறது, நாம் தமிழர் கட்சி செய்கிறது, எல்லா கட்சிக்குமே பாமக செய்கிறது. பாமக 2 அணிகளாக இருப்பதனால ஒரு பாமக வந்து அதை ஏற்கல. அதனால திமுக தான் காரணம்னு சொல்றது, திமுக வந்து நாங்க எதிர்க்கிறோம், திமுக எங்களை பார்த்து பயப்படுதுங்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயம். ஏன்னா எப்பொழுதுமே திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு வங்கி, ஒரு 10% வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் நிரந்தரமா இருக்கு. அது முதல்ல வந்தவரு ராமதாஸ். அதுக்கு பின்னாடி மதிமுக வந்துச்சு. மதிமுக தேய்ஞ்ச முன்னாடி தேமுதிக வந்துச்சு. தேமுதிக கொஞ்சம் டயர்ட் ஆனவுடனே நாம் தமிழர் கட்சி வந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம தளபதி விஜய் வந்துட்டாப்ல. இது 10% வாக்கு வங்கி என்பது எப்பொழுதுமே ஒரு சுழற்சி முறையில திமுக வேணாம், அதிமுக வேணாம் என்று சொல்லக்கூடிய 2 கட்சி இந்த நோட்டாவுக்கு போறதுக்கு பதிலா இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்காய்ங்க. அவன் வந்து வருவாங்க இப்போ. புதிதாக கட்சி தொடங்கி பிரச்சாரத்துக்கு வராரு. அவருக்கு 23 நிபந்தனைகள இந்த காவல்துறை விதிக்கிறாங்க. விஜயினுடைய மாநாட்டுல உயிர் பலி ஆகாத மாநாடு இது. வெயில்ல சுருண்டு விழுகிறான் ஒரு பக்கம். யோசிச்சு பாருங்க, ஏதாவது நெரிசல்ல சாகுறான் இந்த பக்கம். ஒரு உயிர் பலி இல்லாம ஏதாவது நடந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு விஜய் பொறுப்பேற்க முடியுமா? வேற யார் பொறுப்பேற்கிறது அப்ப? அவனே பொறுப்பு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்ப? கட்சி மாநாட்டுக்கு வர்றவனுக்கு அவனுடைய உயிர் பாதுகாப்புக்கு யாருங்க பொறுப்பு? அந்த கட்சி தாங்க பொறுப்பு. வேற யாரு பொறுப்பேற்க முடியும்? போக்குவரத்து நெரிசல்ல அடிபட்டு சாகுறாங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சினிமா பார்க்கறதுல கூட நெரிசல்ல ஒரு சினிமா நடிகனை பார்க்க போறோம்ங்கிற பேர்ல நெரிசல்ல விழுந்து செத்தவங்கலாம் இருக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையா மாறி இருக்கிறது. கூட்ட நெரிசல்ல நாளைக்கு ஏதாவது விபரீதம் நடந்தா அதுக்கு யார் பொறுப்பேற்பா? இப்போ காவல்துறை ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு அப்பயும் இந்த அரசாங்கத்தின் மீது தானே பழிய போடுவீங்க. விஜய் வந்து எல்லாருமே வாரம் முழுக்க எல்லாரும் வேலைக்கு போவாங்க. வாரம் ஒரு நாள் நான் வேலைக்கு வர்றேன், சனிக்கிழமை வர்றேன் அப்படின்னா அப்படி இருக்கும். வாரம் ஒரு நாள் சொந்தக்கார வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்டை பார்க்க போறேன், சரக்கு அடிக்க போறேன், பாண்டிச்சேரிக்கு போறேங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாரம் ஒரு நாள் அரசியல் பண்ண வர்றேங்கிற ஒரு காமெடி உலகத்தில் இதுவரை கேட்டிருக்கேன். மக்களுக்கு இடையூறு இல்லாம அவங்க எல்லாம் வேலை இல்லாம இருக்கிற போது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணி மக்களை ஈர்க்க. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? நகரத்தினுடைய மையப்பகுதிக்குள்ள வரக்கூடாதுல்ல, மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னா. உங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கு, பொட்டக்காட்டில் நின்றாலே பெரும் கூட்டம் வரும்லாம் சொல்றீங்க நீங்க. நகரின் மையப்பகுதிகளுக்குள்ள நெரிசல் ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளுக்குள்ள தான் அவர் அனுமதி கேட்குறாங்க அவங்க. அப்புறம் நிபந்தனை விதிக்காம என்ன செய்வாங்க? கண்டிப்பாக நிபந்தனை விதிக்கப்படணும்.